என் தங்க பிள்ளையே, சாயப்பா தரும் உத்தரவை மீறிவிட்டு நீ வருத்தப்படாதே. வாழ்க்கையில் நாம் எண்ணுகின்ற எண்ணங்கள் உண்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தாலே போதும். சர்வ நிச்சயமாக நமக்கானது நம்மை தேடி தானாகத்தான் வரப்போகிறது. இன்னும் சில சமயத்தில் பொய்கள் முந்திக்கொண்டு தீர்ப்பையும் தண்டனையும் தவறை செய்யாமல் நமக்கு வழங்கிவிட்டதே என்று நீ நினைக்காதே. இறுதியில் வெற்றி என்பது நேர்மைக்கும் உண்மைக்குதான் என்பதை நீ உணர்ந்து கொள். வாழ்வில் நம்முடன் பயணிப்பவர்கள் எவ்வளவுதான் உண்மையாக இருந்தாலும் இறுதி கட்டத்தில் புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார்களே என்று நீ நினைத்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போய்விட்டு போகட்டும். என் தங்கமே, நமக்கு கிடைப்பது என்னவோ வலியும் வேதனையுமாக இருந்து கொண்டு இருக்கின்றதே என்று எண்ணிக் கொள்ளாதே. நீ என்னுடைய நம்பிக்கையில் என்னுடைய நிழலாக இருந்து கொண்டு இருக்கும்போது எதற்காக நீ உன் வாழ்க்கையை நினைத்து நினைத்து வருத்தப்பட்டு கொண்டு இருக்கின்றாய்? சில சமயத்தில் உனக்கான விஷயத்தில் உன்னை தேடி ஒருவர் வந்து நீ செய்கின்ற செயலை பார்த்து அங்கு பெருமிதம் கொள்ளத்தான் போகிறார். அப்படித்தான் இப்பொழுது அந்த கட்டத்தை நீ எட்டி இருக்கின்றாய். உன்னை நினைத்து ஒரு பெண்ணானவள் உன் விஷயத்தில் அங்கு ஆச்சரியப்படத்தான் போகிறாள். நீயோ செய்கின்ற செயலை அங்கு குறை சொல்லாமல் இருந்தாலும் போதும், ஊக்கப்படுத்தாமல் இருந்தாலும் போதும், நான் இப்படியே இருந்துவிட்டு போகிறேன் என்று நினைக்கலாம். ஆனால் ஒன்றை மட்டும் நீ மறந்து விடாதே என் தங்க பிள்ளையே. எனக்கு முன்னே ஒரு விளக்கு எரிந்து கொண்டு இருந்தாலும் அந்த விளக்கின் திரியை யாராவது ஒருவர் தூண்டிக்கொண்டே இருந்தால்தானே அதனால் ஒழுங்காக எரிந்து கொள்ள முடியும். அதுபோலத்தான் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பாடத்தை கற்றுக்கொண்டாலும் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாலும் வெற்றியை அடைந்தாலும் உன்னை தட்டி தூக்கிவிட யாராவது ஒருவர் இருந்தால்தானே உனக்கான செயலில் வெற்றியடைந்ததாக உன்னால் எண்ணிக்கொள்ள முடியும். அப்படிப்பட்டவரைத்தான் நான் உன் வாழ்க்கையில் அனுப்பி வைக்கப் போகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் உனக்காக அவர் வருவார் இவர் வருவார் என்று சொல்லும்போது நீ நம்பிக்கை இல்லாமல் கேட்டுக்கொண்டிருந்தாய். என் தங்கமே, என் மீது முழு நம்பிக்கையும் தீர்க்கமாக இருந்து விட்டால் மட்டும்தான் உனக்கான வெற்றியை உன்னால் பெற முடியும். நான் சொல்வதை கவனமாக கேள். என்ன சொல்கிறேன் தெரியுமா? உன்னை தேடி யார் வந்தாலும் வராவிட்டாலும் சரி, நான் அனுப்பிய அந்த பெண்ணானவள் நீ செய்கின்ற செயலை ஊக்கப்படுத்தத்தான் போகிறாள். நீ நேர்மைக்கு மாறாக எதுவுமே செய்யவில்லை. உன் மனசாட்சிக்கு உட்பட்டுத்தான் உன் செயலை செய்து கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும்போது நல்லதாக நல்வினையாகத்தான் அது உன்னை திரும்ப தேடி வரப்போகிறது. அதன் பிறகும் சற்றும் யோசித்து கொண்டிருக்காதே. உன் மனதில் உள்ள விஷயத்தை என்னிடத்தில் ஒப்படைத்துவிட்டு நீ நிம்மதியாக இரு. என் பிள்ளைகள் தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது. இரவிலே போர்வைக்குள் யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருப்பது நான் அறியாமல் இருப்பேனா? நீயோ நினைத்து கொண்டு இருக்காதே. இந்த அப்பனானவன் வெறும் வெற்று வார்த்தைக்காகத்தான் செல்ல பிள்ளை என்று சொல்லி கொண்டு இருக்கின்றான் என்று. என் தங்கமே, அதுவல்ல. நான் உனக்கான விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றேன் என்று இன்னுமா புரியாமலும் அறியாமலும் இருந்து கொண்டு இருக்கின்றாய்? நடப்பது எதுவாக இருந்தாலும் சரி, உனக்கான பயணத்தில் உன்னை வெற்றியோடு நான் களம் காணத்தான் வைக்கப் போகிறேன். நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தி கொண்டே இரு. எந்த ஒன்றை பெறப் போகிறாய் என்பதை பொறுத்திருந்து பார்க்கத்தானே போகிறாய். நீ உன்னை விட்டு பிரிந்து சென்றது என்று நினைத்து கொண்டிருந்த விஷயத்தை ஒரு பெண் உன்னை தேடி கரம் பற்றி அதை கொடுக்கத்தான் போகிறாள். அவளும் உன்னை நினைத்து அங்கு பெருமிதம் கொள்ளும் தருணத்தை இந்த சாய்தேவன் உனக்கு உருவாக்கி விட்டேன். நீயோ நாம் செய்கின்ற செயல் சரியா தவறா என்று தெரியாமலே
இதனால் வரையிலும் மனம் குழம்பிக் கொண்டே இருந்தாய். அந்த குழப்பத்திற்கான தீர்வை சொல்வதற்கு நான் இருக்கும்போது நீ மனம் வருத்தம் அடையாதே. என் பிள்ளையே, உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை வழிகளுக்கும் தீர்வாகத்தான் இந்த அப்பனானவன் மருந்தாக மட்டுமல்ல, நல்லதொரு முடிவாகவும் வந்திருக்கின்றேன். உன் தைரியமாக நானே உன்னை வழிநடத்தி செல்லும் போது, உன் முடிவை நானே உனக்கு பதிலாக எடுக்கும்போது, உன்னிலிருந்து உன்னை இயக்குபவனே நானாக இருக்கும்போது, நீ யாரை பார்த்தும் எதற்காகவும் பயப்படவும் வேண்டாம், பதற்றப்படவும் வேண்டாம். அச்சப்பட்டு இங்கு என்ன நடக்கப் போகிறது, பதற்றங்களும் பயமும் காணாமல் போகின்ற அளவுக்குத்தான் உன் வாழ்க்கையின் விஷயத்தை நான் தருவதற்கு வந்திருக்கின்றேன். யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ, இனி அந்த நிலையை தாண்டி உனக்காக ஒருவர் காத்திருக்கும் நிலையைத்தான் இந்த அப்பன் நான் உருவாக்கப் போகிறேன். என் தங்கமே, உன்னை சுற்றி பல விஷயங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. அது நல்லதோ கெட்டதோ, ஆனால் அத்தனை நிலையையும் தாண்டி உனக்கான வெற்றியின் ஸ்பரிசத்தை தருவதற்கு இந்த அப்பன் நான் இருக்கும்போது உன் மனம் தளரச் செய்து விடாதே. சோதனைகளை தாண்டி துவண்டு விடாதே. உன்னை சுற்றி எத்தனையோ பேர் பல கருத்துக்களை அங்கு விதைத்து கொண்டு இருக்கின்றார்கள். சில கருத்துக்கள் உன் மனதை புண்படுத்தி கொண்டு இருக்கின்றது. சில விஷயங்கள் உன்னை அங்கு கரம் பற்றி தூக்கிவிட ஆறுதலாக இருக்கின்றது. ஆனால் வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகள் யதார்த்தமான ஒன்றுதானே. அதனால் எல்லா விஷயத்தையும் நீ காதில் வாங்கிக்கொள், மனதில் ஏற்றிக்கொள்ளாதே, தலையில் கர்வத்தோடு வைத்து கொள்ளாதே. நல்லதை சொன்னாலும் இது எனக்கு நல்லதுதான் என்று அமைதியாக கடந்து சொல். தீமையை செய்தாலும் தீமையை சொன்னாலும் என் அப்பன் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வான் என்ற அப்பமும் புன்னகையோடு நீ கடந்து செல். அதுதான் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் நல்லது என் பிள்ளையே. யாரோ எப்படியோ சொல்லிவிட்டு போகட்டும், நான் என் மனம் போன போக்கில் வெறுமையாகத்தான் நடந்து கொண்டிருப்பேன் என்று எண்ணாதே. வாழ்வில் பிடிப்பு இல்லாமல் இருப்பதனால்தான் உன் வாழ்க்கையில் சலிப்புத்தன்மை ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. முதலில் உனக்கென்று ஒரு லட்சியத்தை உருவாக்கு. எதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கின்றாய்? உனக்கு என்ன தேவை இருக்கின்றது? அந்த தேவையை நீ ஏற்படுத்தி கொள்வதற்கான நிலைமையை உருவாக்கிக்கொள். நடப்பதும் நடக்கப் போவதும் நானாக உன்னில் இருக்கும்போது நீ எதற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய்? எதை செய்தாலும் எதை சொன்னாலும் எனக்கு மீறி என் அப்பன் என்னை செயல்படுத்தி கொண்டு இருக்கும்போது அவர் எனக்கு இறுதியில் வெற்றியை மட்டும்தான் தருவார் என்பதை தீர்க்கமாக நம்பு. நீ நம்பிக்கை கொள்கின்ற அளவுக்குத்தான் நான் ஒவ்வொரு செயலையும் உனக்கு தந்து கொண்டு இருக்கின்றேன். ஒரு மனதாக உன் தீர்மானத்தை நீயே ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் உன் செயல்களில் கவனத்தை செலுத்த முடியும். அதையெல்லாம் விட்டு நீ யாருக்காகவோ எதற்காகவோ பயந்து நீ செயலை செய்யலாமா வேண்டாமா என்று எண்ணிக்கொண்டு இருக்காதே. என் தங்கமே, உனக்கு வெற்றியும் தோல்வியும் தருவது நானாகத்தான் இருக்கின்றேன் என்று நம்புகிறாய் அல்லவா? அதன் பிறகும் என் பார்வை உன் மீது பட்ட பிறகும் யார் நமக்காக வருவார்கள் என்று எண்ணிக்கொள்ள வேண்டாம். நான் செய்கின்ற செயலை யார் கண்காணிக்கிறார்கள் என்று எண்ண வேண்டாம். நீ செய்கின்ற செயலை இந்த அப்பனானவன் நான் கண்காணித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் கடைக்கன் பார்வை உன் மீது பட்ட பிறகும் உன் வாழ்க்கையை பற்றி நீ கவலை கொள்ளாதே. உன் வெற்றிக்கான பார்வையில் நான் வந்து விட்டேன் என்று நீ எப்பொழுது எண்ணிக்கொள்கிறாயோ அப்போதுதான் உன் வெற்றியும் உன்னை தேடி வரும். நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ என்பதில் எல்லாவற்றையும் கடந்து வந்து தானே அவரவர்களின் வாழ்க்கையை தீர்மானிக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது. அப்படித்தான் பல வெற்றி பெற்றவர்களும் எல்லா அவமானங்களையும் துக்கங்களையும் சந்தித்து கொண்டுதான் அவர்களுக்கான இடத்தை பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்தை தருவதற்குத்தான் இப்பொழுது நான் உன்னை செதுக்கி கொண்டு இருக்கின்றேன். இப்பொழுது உன்னை செம்மைப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அதனால் இதை சோதனையான காலம் என்றும் வேதனையான காலம் என்றும் எண்ணிக்கொள்ளாதே.
இது நம் அப்பன் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கான காலத்திற்கு பரீட்சை நடந்து கொண்டிருக்கின்றது. சர்வ நிச்சயமாக வெற்றி பெற்று அவர் தருகின்ற வெற்றியை நான் மனமாற ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்று நம்பிக்கை கொள். வெற்றி நிச்சயம் என் கண்ணின் மணியே. நீதான் ஜெயிப்பாய். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.